அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் இஸ் அட் த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் செவரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப தமிழ்நாடு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17 பேராமீட்டர்ஸில் வந்து நம்ம முன்னோடியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நித்தி ஆயோகோட எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எஸ்டிஜி இண்டெக்ஸில் பார்த்தோம்னா நிறைய குறியீடுகளில் நம்ம முன்னோடி மாநிலமாக இருக்கும். அந்த குறியீட்டிலே தமிழ்நாடு 3வது இடத்துல வந்து இருக்குது. கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த டார்கெட்டில் பார்த்தோம்னா நம்ம 100% வந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு சாதனைகள் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நமக்கு சமீபத்தில் நமக்கு வந்த இந்த பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியாவில் கூட இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டம், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடோட லெதர் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியுமே பாராட்டி எழுதி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு மாநிலம் தான் பார்த்தோம்னா 38% லெதர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து தான் வருது. 47% எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஃபுட்வேர் அண்ட் லெதர் பாலிசி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முன்னோடியான ஒரு திட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியாவிலேயே வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற அந்த திட்டத்தை பற்றியுமே எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியாவில் ரொம்ப பாராட்டி எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா இந்த திட்டத்தினுடைய ஒரு தாக்கமாக மாணவர்களுக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட இந்த கற்றல் குறைபாடு அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஒரு லேர்னிங் கேப் அப்படிங்கிறது விழுந்திருக்கும். சரிங்களா? ஸோ அந்த லேர்னிங் கேப்பை தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப எஃபெக்டிவாக இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலமா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டத்தினால நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, there is a sharp increase in the pass percentage in SSLC and +2 exams அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தினுடைய ஒரு பலனாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் நடக்கக்கூடிய பொதுத் தேர்வுகள் அதில் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விழா எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பாரத சாரண சாரணியர் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பீங்க ஸ்கவுட் அண்ட் கைடாக. ஸோ அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 80 லட்சம் மாணவர்கள் வந்து பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸில் வந்து இருக்காங்க. இதில் தமிழகத்தில் இருந்து தான் 12 லட்சம் மாணவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதற்காக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட் அப்படிங்கிற இவங்களுடைய இந்த டைமண்ட் ஜூப்ளி விழாவில் கலந்துக்கிட்ட நம்ம முதல்வர் இந்த பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படிங்கிற இவங்களுக்காக தனியாக ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறத 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஸோ அந்த அவங்களோட பணி என்னவாக இருக்கும் அப்படின்னா, டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணி, ஸ்கூல் டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணி நிறைய மாணவர்களை வந்து இந்த பாரத் ஸ்கவுட் அண்ட் கைடு கீழே கொண்டு வரணும். இந்த பாரத் ஸ்கவுட் அண்ட் கைடு அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது அதிகப்படுத்த ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மற்றபடி இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. நம்மளோட அண்டர் 19 டீம், விமன்ஸ் டீம் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் நடைபெற்ற இந்த அண்டர் 19 விமன்ஸ் வேர்ல்டு கப்பில் இந்திய மகளிர் அணி வந்து மறுபடியும் சாம்பியன் பட்டம் வென்று இருக்காங்க. போன டைமும் பார்த்தோம்னா அவங்க தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இந்தியா டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்கோம். இப்போ விமன்ஸில் இவங்களுமே வந்து இந்த டீமுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அண்டர் 19 வேர்ல்டு கப் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மலேசியாவில் நடந்திருக்கு. இறுதிப் போட்டியில் சவுத் ஆஃப்ரிக்காவை தோற்கடிச்சிட்டு இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க. சரியா? மகளிர் அணி. ஸோ இன்றைக்கி முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.